சோழர்கள் வெறும் நிலப்பரப்பை மட்டும் ஆளவில்லை, கடல் கடந்தும் தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டினர். கிபி 1025இல் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய கப்பற்படையுடன் தென்கிழக்கு ஆசியாவை வென்றார். இந்தோனேசியா மற்றும் மலேசியாவின் ஸ்ரீவிஜய பேரரசை வென்று கடல் வணிக பாதைகளை தமிழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சோழர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நேரடி வணிகத் தொடர்பு இருந்தது. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ரோமானிய காசுகள் மற்றும் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் மிளகு மற்றும் பட்டுக்காக ரோம் தனது தங்கத்தையே வாரி வழங்கியதாக ரோமானிய வரலாற்றாசிரியர்கள் வருத்தத்துடன் பதிவு செய்துள்ளனர். கல்லணை உலகின் மிக பழமையான மற்றும் இன்றும் பயன்பாட்டில் உள்ள 4வது பெரிய அணை. மணலில் பாறைகளை போட்டு அணை கட்டும் இந்த தொழில்நுட்பம் வியக்கத்தக்கது. சங்க காலத்தில் 26க்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்தனர். ஔவையார் போன்றோர் அரசர்களுக்கே அறிவுரை கூறும் தூதுவர்களாகவும் ஆலோசகர்களாகவும் விளங்கினர். இந்திய மொழிகளிலேயே முதலில் அச்சில் ஏறிய மொழி தமிழ்தான். 1578லேயே தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் தமிழில் வெளியிடப்பட்டது. சித்தன் நவாசல் ஓவியங்கள் 1200 ஆண்டுகள் பழமையான இயற்கை வண்ணங்களால் தீட்டப்பட்ட இந்த ஓவியங்கள் இன்றும் அதன் பொலிவை இழக்காமல் உள்ளன. ஜல்லிக்கட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது. சிந்து சமவெளி முத்திரைகளிலும் காளைகளை அடக்கும் காட்சிகள் இருப்பது இதன் ஆதி வேர்களை காட்டுகிறது. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் நிழல் தரையில் விழாத வகையில் மிக துல்லியமான கணித முறைப்படி கட்டப்பட்டது என்பது ஒரு சிறப்பு. நமது வரலாற்றை போற்றுவோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.